எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு அப்ரிசியேஷனுங்கிறது பிடிக்கும் இல்லையா? ஒரு காஃபி பண்ணி ஒருத்தட்டு கொடுக்குறோம், நல்லா இருக்கா கேட்கலாம். ஒரு டிஃபன் நல்லா பண்ணுறோம், புதுசாக பண்ணோம், எப்படி இருக்கு? ஒரு சாரி யாரோ அம்மாவோ அப்பாவோ யாரோ வாங்கி கொடுத்துருக்கா, கட்டிட்டதும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம். எதுவுமே நம்ம ஒரு பண்ணுறது ஒரு சின்ன அப்ரிசியேஷன், ஒரு தட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன மனசுல இருக்கிற அவாதான் இல்லையா? அது தப்பு கிடையாது. ஆனா அந்த அப்ரிசியேஷனை நம்ம வாங்கிக்கிறதே கிராஜுவலா அது நம்ம மண்டைக்கு ஏறும். நானா கொண்டு இதை பண்ணினேன், நானா கொண்டு இதை வரைஞ்சேன், நானா கொண்டு இதை பாடினேன் அப்படிங்கிறது வந்துடுத்துனாதான் நமக்கு ஒரு மண்டையில அடி கிடைக்கிறது இல்லையா? இதுக்கு நம்ம மகாபாரதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனர் எப்படி ஒரு சரணாகதி கிருஷ்ணர்கிட்ட பண்ணியிருக்கார், எப்படி ஒரு டவுன் டு எர்த்தா அவரை பக்தி பண்ணினாரு தெரியும். அப்படியாப்பட்ட அர்ஜுனருக்கே ஏதோ ஒரு டைம்ல ஒரு சின்ன ஒரு பொறாமைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன இது வருது. அது மாதிரி ஒரு எண்ணம் என்னன்னா, எல்லாரும் கர்ணனை எப்ப பாரு கொடைவள்ளல்ங்கிறா. நாமும் தானே தர்மம் பண்றோம், நாமும் தானே எல்லாருக்கும் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருந்துச்சு அவருக்கு மட்டும் என்ன அந்த பேரு, அவர் மட்டும் தானே பண்றாரு, நம்ம அத்தனை பேரும் தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வருது. அது எப்படியுமே ஆத்மார்த்தமா இவர் கிருஷ்ணர்கிட்ட இருக்கட்டும், இவருடைய மனசுல தோன்ற எண்ணம் அவருக்கு தெரியாதா? ஸோ இவர் அப்புறம் போய் இந்த மாதிரி நாங்களும் தானே தர்மம் பண்றோம், நீங்க இப்படி சொல்றேன்னு பக்குவமா மெதுவா சொல்லியிருக்காரு. சரின்ட்டு உடனே பதில் சொல்லாம கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, பெரிய ஒரு மலை அளவுக்கு ஒரு தங்கத்தை இதை கொடுத்து, இந்தா இதை நீ ஊர் மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துடணும், தானம் பண்ணிவிடு நீ, ஓகே அப்படின்னு பதில் சொல்லாம போயிட்டார். இவர் என்னடா பதில் சொல்லல, ஆனா என்னவோ கொடுக்க, சரி ஓகே அவர் சொன்னா நம்ம செஞ்சுடுவோம் அப்படின்னு இவரும் உடைச்சி 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 எடுத்து 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 கொடுத்துட்டு இருக்காரு. அது குறைஞ்ச பாடே இருக்காது, அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு, டைம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, மனுஷா வாங்கிட்டு இருக்கா, இது தீர்ந்த பாடே இல்லை. இவருக்கு அப்படியே டயர்ட் ஆயிடுது, இவருக்கு என்னடா இது அப்படின்னு, இது எப்படா இது தீரும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா உடனே சரி ஒண்ணு இல்லை உப்பேசாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் கர்ணனை கூட்டிட்டு வா அப்படின்னாரு. உடனே அங்க போய் சொல்லிட்டு அவ கூட்டிட்டு வந்தா. இப்ப காக்காலேருந்து கொடுத்துட்டு இருக்க குறையல. கர்ணன் கொஞ்சம் கடைசி என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு 4:30 மணி அப்படியும் போமே, இந்த 4 அந்த சாயரட்சங்கிற அந்த டைமுக்கு அவரை கூப்பிட்டுட்டு அப்பா இந்த இதெல்லாத்தையும் இந்த ஊர்க்காரங்க கூப்பிட்டுடுப்பா, விநியோகம் பண்ணிவிடும், அசம்பளுக்கு முன்னாடி பண்ணி முடிச்சுடும் அப்படிங்கிற. சரி அப்படின்னு அவன் தலையாட்டுறான். உடனே அங்கேருந்து ஒரு ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் இங்க வாங்கும், உங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் இதை பகிர்ந்து எடுத்துக்கோங்க இறங்கி போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்பதான் அர்ஜுனருக்கு புரிஞ்சுது, என்னமோ இதை நம்பளுதுன்னு ஒரு பார்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குன்னு நினைச்சுட்டு நம்ம இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி கொடுக்குறோம். அவன் என்ன பண்ணா, கொடுத்த உடனே இது எங்க இல்லையே, அவர் கொடுத்தது அப்படியே கொடுத்த வேண்டியதுதானே, நான் என்னத்துக்கு அதை பாதுகாத்து அதை வெட்டி கிட்டி பண்ணணும், அவளே விருது விநியோகம் பண்ணிக்கட்டும், எவ்வளவு வேணுமோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கட்டும். ஸோ அவனுக்கு அது மண்டையில ஏறாததுனால அவனால அதை அவ்வளவு அழகா பண்ண முடிஞ்சது. அதனாலதான் அவனை கொடை வள்ளல் அப்படின்னு சொல்றான்னு அப்ப அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதான். ஸோ இது நம்மளுடைய லைஃப்லயே நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். அதனாலதான் என்னவோ ராஜாவுக்கே கர்வம் வரப்படாதுங்கிறதுனால அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருந்தா கூட குருமார்னு வந்துட்டாருனாக்க எழுந்து நின்று அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். பெரிய சக்கரவர்த்தியா இருக்கட்டும், தசரத சக்கரவர்த்தியா விஸ்வாமித்திரர் வரான எழுந்து நமஸ்காரம் பண்ற. அப்போ அந்த நமஸ்காரம்னு பண்ணும் போது நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா ஒரு பணிவுங்கிறது வருது. அந்த தலையில அந்த அகங்கிறது போய் சேராம, அதனாலதான் அகம் பாவம், அந்த பாவம் நம்மளுக்கு தப்பானதா இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த வார்த்தையே சொல்லியிருக்காளோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த பணிவுங்கிறது நமக்கு வந்ததுனால் நமக்கு தலகனம் வராதுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல பெரியவாளை பார்த்தா, வயசுல பெரியவா, நமக்கு வித்தை சொல்லி கொடுத்தவா ஆச்சாரியார்கள், ஆசிரியர்கள், வயசு அம்மா அப்பா இல்ல மாமா மாமி தாத்தா பாட்டி, இந்த மாதிரி எத்தனை நம்மளுடைய உறவுக்காரால் எல்லாரையும் பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா ஏதாவது ஒரு டைம்ல நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், அவ என்ன கை நாட்டுதானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. படிக்காட்டா கூட அவ உலகத்தை நிறைய பார்த்துருக்கா, அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவளுக்கு நிறைய மூளையில விஷயங்கள் இருக்கு, வாழ்க்கையுடைய தத்துவங்களை அவ நிறைய பழகிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம அதுக்கு ஒரு பணிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கலாம்.
நம்ம இப்ப யூகிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பெரியவாள் தான் சொன்னது, நமஸ்காரம் பண்ணணும்னு வச்சது அதுதான். இப்ப நிறைய பேர் என்ன ஹாய் அப்படிங்குவோம், இல்லைன்னா அப்படி கை கொடுத்துரும், இல்லைன்னா அப்படி ஒரு சரியா ஹக் பண்ணிக்கிறது அப்படின்னு. வேண்டாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஈக்குவலா இருக்கா கிட்ட பண்ணுங்க. ஓகே, பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அவளை நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம். ஆனால் அந்த நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத எண்ணம் மாற்றவே கூடாது. என்னதான் ஃப்ரெண்டா இது, என்னதான் அணைச்சுன்னு பேசு, இல்லைன்னா சில் ப்ரோன்னு சொல்லிக்கோ, ஹாய் வென்னு சொல்லிக்கோ, அது மாதிரி என்ன வேணா சொல்லிக்கோ. ஆனால் நமஸ்காரம்ங்கிறது தான் நமக்கு பணிவை கொடுக்கும். அந்த பணிவு இருந்ததுன்னா நம்ம எத்தனை படிச்சு எத்தனை அச்சீவ்மெண்ட் பண்ணினாலும் நம்ம தலைக்கு அது ஏறாம நம்ம ஒரே லெவல்ல இருப்போம். அந்த லெவல்ல நம்ம இருந்தோம்னா குரு என்னைக்கும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதம் கிடைக்க 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 நம்மளால வாழ்க்கையில நம்மளுடைய லெவலை மேல 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 கொண்டு போக முடியும். அந்த புண்ணியம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு போய் சேரும். அவளுக்கு சேர்க்கிற பெரிய சொத்தா இருக்கும். அதனால என்னைக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். எந்த பெரியவாள் பஞ்சாபிஸ் அந்த விஷயத்துல அவன் ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ரோடா பஸ் ஸ்டாண்டா பார்க்கவே மாட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முதல் தடவை நாங்கள் நார்த் சைடு போனப்போ உடனே அங்கேயே நமஸ்காரம் பண்ணிடுவோம். வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கூட காத்துக்க மாட்டோம். நம்மெல்லாம் அந்த பொது இடம் அப்படின்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அந்த மாதிரி கூட இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, யாரு பார்க்கறது பத்தி இல்லை, எனக்கு இவங்க பெரியவளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணினேன்னா என்னுடைய பணிவு நினைச்சு இருந்ததுன்னா என்னுடைய மண்டகனம் வராம இருக்கணும் அப்படிங்கிற அவர் தெளிவா இருக்காங்க. அதனால நம்ம எல்லாருக்கும் அடுத்த ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, தினம் நீ நமஸ்காரம். அந்த நாள் அதனாலதான் அம்மா அப்பாக்கு தினமே நமஸ்காரம் பண்ணுவோம். ஸோ அப்போ தினம் தினம் அந்த பணிவுங்கிறது நமக்கு இருக்கணுங்கிற மைண்ட் திருப்பி 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 நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அந்த வழக்கத்தை மறுபடியும் நம்ம எல்லாம் கொண்டு வருவோம். நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி நித்தியப்படி அந்த நமஸ்காரங்கிறத பண்ண பண்ண நம்மளுடைய பணிவு நன்னா வரும். குருவோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம எல்லாரும் க்ஷேமமா இருக்க முடியும். ஜெய ஜெய சங்கர சங்கர.